அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கான ஒரு சத்தான உணவு வகை தான் பார்க்க போகிறோம். கொள்ளு புடலங்காயை வைத்து தான் ஒரு சிம்பிளான உணவு வகை தான். அதை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் புடலங்காயை எடுத்துக்கோங்க. இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புடலங்காயோடைய உட்புறமாக இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண புடலங்காயை ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். அது கூட நான் முளைக்கட்டிய கொள்ளு பயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரணமாக ஊற வைத்த கொள்ளு பயிரோடு கூட செய்யலாம். நான் இன்றைக்கி முளைக்கட்டிய கொள்ளு பயிரோடு செஞ்சுருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வேக வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா புடலங்காயே ஒரு நீர் காய்கறி தான். அதுக்கு ரொம்ப தண்ணி சேர்த்து வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. கொள்ளு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகிறதுக்குள்ளார தேங்காய், மிளகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம். மிளகு கூட நீங்கள் ஒரு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்திற்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிளகு மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது காயும் கொள்ளும் நல்லா வெந்துருச்சு. இது கூட நாம் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இதோட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, புடலங்காய் முளைக்கட்டிய கொள்ளு கலவை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். சாப்பாட்டோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தோசைக்கு நடுவில் வச்சு சாப்பிடலாம். இதில் நான் எண்ணெயே சேர்க்கலைங்க. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். சிலருக்கு தாளித்து சாப்பிட விருப்பமாக இருந்தால் நீங்கள் தாளித்து கூட சாப்பிட்லாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தாளித்து சாப்பிடலாம். 1-2 கொத்தமல்லி தழைகளை வச்சு சாப்பிடும் பொழுது இந்த கொத்தமல்லி தழையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிதளவு புளிப்பும் இந்த கலவையோடு சேர்ந்து நமக்கு நல்ல சுவையை தரும். நன்றி, வணக்கம்.